காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட தலைவர் ஜி.கே. முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, மாநில தலைவர் வி.பி. இராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில தலைவர் வி.பி. இராமலிங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், விஜய் மாநாடு ரசிகர்கள் மாநாடு, அரசியல் மாநாடு அல்ல என்றும், உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அதிபரான பிறகு அந்த நாடு எந்தவொரு மோசமான நிலையில் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் ரங்கசாமியால் தனியாக ஆட்சியை பிடிக்க முடியாது. அவரது ஓட்டு சதவிகிதம் எவ்வளவு என்பது இந்த தேர்தலில்தான் தெரியும். அவர் மிகவும் புத்திசாலி. எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணி உள்ளிட்ட கட்சியோட தான் நம்ம களத்தில் இருக்கிறோம். ஏன்னா இடையில கூட்டணி உண்டா என்ன இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு உண்டு என்பதை நம்ம தெரிவித்திருக்கு. வேற ஏதாவது அது மேலிட தலைவர்களும் அவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. தேர்தல் நேரத்தை பேச முடியும், அவங்கதான் பேசி முடிவெடுக்க முடியும். புதுச்சேரி மாநிலத்தில் எந்த வித ரிஃப்ளெக்டும் அது ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய மாநாடுகளை ரசிகர்கள் பார்க்க வந்த மாநாடு தான் அது. ஒரு அரசியல் மாநாடு கிடையாது. அவருமா விளையாட்டா ஜோக்கு மாதிரி தான் பேசியிருந்தாரு. எங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரியாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய பேச்சை உப்பு கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது எங்கெங்கெல்லாம் அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காக விஜயகாந்த், எம்ஜிஆர் இந்த போட்டோ எல்லாம் போட்டு அவங்களுடைய வழியில் தான் நான் பண்ண போறேன்னாரு. அவங்களுடைய வழியை பண்றதுக்கு அவங்கவுங்க கட்சியை பண்ணின்னு இருக்குது. விஜயகாந்த் கட்சி அவங்களுடைய கொள்கையை பண்ணின்னு இருக்குது. எம்ஜிஆர் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணின்னு இருக்கு. இவருக்குன்னு எந்த ஒரு கொள்கையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ சினிமாவில் நடிச்சு முடிச்சுட்டு, சரி இனி இப்படி வருவோம், இது வரைக்கும் பணம் சேர்த்துட்டோம், இனிமேல் போய் அதுக்காக ஏதாவது போவோன்ற மாதிரி வந்திருக்கிறாரு. எந்த வித கொள்கையும் அவர் முன்னெடுத்து எதுவும் சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு எதிரின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அறிவு அதிகம் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டா, எந்த வித கொள்கையும் அறிவும் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. உக்ரைன்ல இது மாதிரிதான் ஜெலன்ஸ்கி அந்த அதிபரா இன்னைக்கு நாடு எந்த ஒரு மோசமான நிலையில இருக்குது உங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் சிந்தூர் நடவடிக்கையில, ஆபரேஷன் சிந்தூர்ல 26 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு தீவிரவாத நடவடிக்கைக்கு எகெயின்ஸ்டா அவங்களுடைய கூடாரத்தை அழித்து அவங்கள பண்ணிட்டு, சிவிலியன்ஸ் எடுத்த மாதிரி எந்தவித ஒரு அட்டாக்கும் பண்ணாம மிக புத்திசாலித்தனமாக நம்மளுடைய பாரதத்தினுடைய பொருளாதாரம் வீணடிய கூடாது எந்த குறிக்கோளுக்காக அந்த ஆபரேஷன் சிந்தூர் செய்தாங்க. அதை முடித்துவிட்டு மறுபடியும் நம்மளுடைய பொருளாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திலையும் முன்னோடியா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதாவது பாரத பிரதமர் அவர்கள் பதவி இருக்கும் போது இந்திய நாடு பொருளாதாரத்தில் 10வது இடத்தில் இருந்தது. இந்த பாரதம் 4வது இடத்திலே உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை பொருந்த நம்மளை ஆட்சி செய்த இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இங்கு 4வது இடத்திலே இந்த பாரத பிரதமர் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர்ல உலகத்திலே மிகப்பெரிய உயரமான ஒரு பிரிட்ஜை கட்டிருக்கிறார். 120 ஆண்டுகள் ஆனாலும் அதை அசைக்க முடியாத அளவுக்கு, இயற்கை சேதாரங்கள் ஆனாலும் எந்த சீதோஷ்ணையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்று நம்மளுடைய பாரதத்தினுடைய இந்த ராணுவ தளவாடங்கள் முதல் கொண்டு இந்திய நாடு ஏற்றுமதி பண்ணும் அளவுக்கு சுயசார்பு பாரதமாக உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு ட்ரம்ப் எங்கே மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடாக இந்தியா வந்துவிடப் போகிறது என்று மிரண்டு 50% டாக்ஸி போடும் அளவுக்கு இந்திய நாடு மிக வல்லமை பொருந்திய நாடாக இருக்கிறது. அதற்கு பாரத பிரதமர்கள் எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பது இன்னொரு நாடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ரஷ்யாவிலே மிக குறைந்த விலையிலே கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்பு செய்து சுய தேவையை பூர்த்தி பண்ணி கொண்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நாடாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 60 நாடுகள் இந்தியாவுக்கு விசா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு வரலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவில் குண்டுவெடிப்பும் தீவிரவாதத்தும் ஒழிக்கப்பட்டு விட்டது.
காங்கிரஸ் ஆட்சியிலே தலைவிரித்தாடிய இந்த குண்டு கலாச்சாரம்லாம் ஒழிக்கப்பட்டு அமைதியான ஒரு எல்லா ஜாதியினருக்கும் ஒரு பாதுகாப்பான நாடாக இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2 தேசிய கீதம் இருந்த காஷ்மீரை இன்று ஒரே தேசிய கீதமா ஆக்கி எல்லோரும் காஷ்மீர்ல யாரும் எந்த சொத்து வாங்க முடியாது என்ற ஒரு நிலையை மாற்றி இந்தியாவில் இருப்ப எல்லோரும் சொத்து எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம், எங்கு வேண்டுமானாலும் தடை இல்லாமல் செல்லலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமருடைய செயல். இந்த ஒப்பற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை போய் எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிற ஒரு கோமாளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் கொடுத்தார். அங்கே ஒரு சினிமா டயலாக் மாதிரி அங்கிள் என்று ஒரு முதல்வரை, ஒரு மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு முதல்வரை, மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய முதல்வரை அங்கிள், எங்கள் ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். இதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து கொண்டிருக்க போகிறது என்று தெரியவில்லை. அதனால சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லி ஆட்சி செய்வதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் ஜனங்க இப்ப இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பகுத்துணர்ந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள். பாரதத்தை எவ்வளவு வல்லமை பொருந்திய நாடாக இதை கொண்டு சென்றிருக்கிறார் என்று பாரத பிரதமர் தெரியும். இது சினிமா நடிகர் ஜோக் அடிக்கிற செயல் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏற்கனவே ஜோக்கு நடிகரைத்தான் உக்ரைன்ல கொண்டு மோசமான அந்த நாடு சண்டையை கொண்டு இன்னைக்கு மோசமான நாடாக, பலம் இழந்த நாடாக, பல நகரங்களை இழந்த நாடாக இன்று இருக்கிறது. எல்லா நாடுகளிடையே போய் கெஞ்சி என்னை பொருளாதாரத்தை எங்களுக்கு தாமதம் பண்ணுங்கள் உக்ரைன் அதிபர் அங்கங்க சென்று கொண்டிருக்கிறார். நாம் எந்த நாட்டுக்கு சென்றாலும் முன்ன பாரத பிரதமர்ல இருக்கிற யாரு சென்றாலும் ஏதாவது உதவி கேட்பார்கள், எங்களுக்கு கடன் கொடுங்க, எங்களுக்கு அப்படி என்று கேட்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. சுயசார்பு பாரதமாகவும் உலகிற்கே வல்லமை கொடுத்த நாடகமாகவும் இன்று இருக்கிறது என்பதை பாரத பிரதமர் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். எதுவும் குறை சொல்ல முடியல. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத எதிர்கட்சிகள் ஓட்டு திருட்டு நடந்தது என்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி இன்று தேர்தல் கமிஷனிடையே மன்னிப்பு கேட்கிறார்கள். ஒரு உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறது, நீங்கள் உண்மையான இந்திய பிரஜையா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு மலிவு விலை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் இன்றைக்கு அறிவுஜீவியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போலித்தனமான மதச்சார்பின்மையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நம்மளுடைய தமிழ் என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் தமிழருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேட்பாளரை இப்ப துணை ஜனாதிபதியாக நிறுத்திருக்கிறார்கள். இதற்கு எப்படி அவர்கள் நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள்? ஏற்கனவே பாரதத்திலே மூப்பனார் அவர்கள் பாரத பிரதமராக வரும்போது அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தட்டி கழித்தவர்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். போலி தமிழ் பற்றாளர்கள் போல இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தமிழ் பற்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மீது உள்ள பற்றுள்ள காரணமாக ஒரு ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியை CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஆகையால் உண்மையான இவர்களை பற்று இருந்தால் இவர்கள் CPR-ஐ ஆதரிக்க வேண்டும். இல்லை என்றால் போலி இவர்களுக்கு மக்களுக்கு தெரிந்துவிடும். இதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் மிக சிறப்பாக ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும்தான் மதச்சார்பின்மை போன்ற முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக வக்பு பிரச்சனை என்று சொன்னார்கள். முத்தலாக் தடை சட்டத்தை ஒரு குற்றமாக சொன்னார்கள். முத்தலாக் தடை சட்டம் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாயின் சாதனம், அதாவது ஒரு தகப்பன் சாதன ஸ்தானத்தில் இருந்தோ ஒரு சகோதர ஸ்தானத்துல இருந்து பாரத பிரதமர் கொண்டு வந்ததனால் இந்த முத்தலாக் தடை சட்டத்துல ஏனோ தலாக் 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 என்று யாரும் என்று சொல்லிவிட்டு விவாகரத்து செய்ய முடியாது, அதற்கு காரணம் வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு வந்தால் இன்று அது மட்டும் இல்ல, வக்பு சட்டம் கொண்டு வந்ததுனால ஏதோ இந்தியா முஸ்லிம் மக்களுக்கு ஏதோ அநீதி இழைத்தது போல் சொல்லிக் கொண்டார்கள். உண்மையாக வக்பு சட்டத்தினால் அதை பயன்படுத்திக் கொண்டு வக்பு சொத்துக்களை ஆட்டை போடும் மக்களுக்கு எதிராகத்தான் சிறுபான்மை மக்களுடைய சாமானிய முஸ்லிம் மக்களுக்கு
பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் வகுப்பு சட்டம் வந்தது. இந்த மாதிரி எதையாவது போலித்தனமாக சொல்லிக் கொண்டு இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலுமே இத மாதிரி ஒரே சமச்சீரான ஒரே சட்டம் எங்கேயும் அமல்ல கிடையாது. ஒரே சட்டம் இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஒரே சட்டம் இந்தியாவில் தான் இருக்குது. மற்ற நாட்டுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க பெரும்பான்மைக்கு ஒரு சட்டம், சிறுபான்மைக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்திய நாட்டில் மட்டும்தான் பாதுகாப்பாக முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்று பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே பேசுகிறார்கள் என்றால் இதை விட பெருமையான ஒரு அரசாங்கத்தை பாரத பிரதமர் நடத்த முடியாது. மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். முஸ்லிம்கள், பாகிஸ்தான் முஸ்லிம்கள் கூட இந்திய பிரதமர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு, மீண்டும் எங்கள் இந்தியாவோடு இணைத்து விடு என்று சொல்லும் அளவிற்கு பாரத பிரதமர் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகிற மாநிலத்தில் எங்கேயுமே யாரும் லஞ்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக அதிகமான ரெய்டு பண்ணுவதை இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வாங்குற லஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மனைப்பிரிவா இருக்கட்டும், கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்க பிடிக்க மாட்டாங்க. இங்க மட்டும் இங்க ஒரு பைசா இல்லாம 5000 பேருடைய வேலை வாய்ப்புகள்லாம் நேர்மையான முறையிலே மெரிட் பேசிஸே வேலை கிடைக்கிறது. இங்கு ஒருத்தவங்க கூட லஞ்ச லாவண்யமே இருக்கக்கூடாது என்பதற்காக சின்ன தவறுகள் நடந்தா கூட இங்கு சிபிஐ ரைடு முதல் கொண்டு நடக்கிறது. நேர்மையான முறையிலே ஆட்சியை கொண்டுவதற்கான ஒரு முயற்சி தான் அது. சின்ன சின்ன தவறுனா கூட பெரிய அளவுல யாரும் மாட்டல, ஆனால் ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அதை தான் நடைமுறைப்பட்டது. மாநில அரசு தான் எங்களுடைய கோரிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையும் அதற்கு தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கார்கள். மாநில முதல்வர் சென்று கேட்டு அதை பெறுவதற்கான முயற்சியை அவர் செய்ய இருக்கிறார். நம்மளுடைய என்ஆர் அவர்கள் மிக புத்திசாலி. எந்த அரசாங்கத்துடன் கூட்டணி இருந்தால் புதுவை மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பது தெரியும். ஏதோ விஜய் கூட பேசுகிற சிநேகிதத்தை பேசி, நான் கூட தான் விஜய் கூட வந்தா பேசி இருக்கிறேன். அதெல்லாம் வச்சு அரசியல் கூட்டணி செய்கிற அளவுக்கு அவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாத. ஏன்னு கேட்டா அவரே ஆட்சியை பிடிக்க முடியாது. அவரு அவர் ஓட்டு எவ்வளவு சதவீதம்ன்றது இந்த தேர்தல் தான் தெரியும். டெல்லியில எந்த அரசாங்கம் ஆட்சி செய்கிறதோ இந்த ஆட்சியோட கூட்டணி வைத்திருந்தால் மட்டும்தான் யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரியிலே நல்லது செய்ய முடியும். சென்ற 16 to 21 இந்த என்டிஏ ஆட்சி இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவர்களுடைய எதிர்ப்பு அரசியல் செய்து இந்த 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்ற புதுவையை மீட்டெடுத்துகிற பெருமை இந்த என்டிஏ அரசாங்கத்துக்கு உண்டு. அதனால் நம்மளுடைய முதல்வர்கள் மிகப்பெரிய புத்திசாலி. அதனால் இது மாதிரி ஒரு சாதாரண செயலெல்லாம் அவர் செவிசாய்க்க மாட்டார். நட்பு ரீதியால் அவர் பேசுவாரை ஒழிய அவர் தீர்க்கமான அறிவாளி. அதை அவர் தெள்ள தெளிவாக செய்து கண்டிப்பாக அவர் என்டிஏ அரசாங்கத்தை கொண்டு வருவார்.